செங்கோட்டையில் இருந்து பிரதமர் மோடி ஆற்றும் சுதந்திர தின உரையே அவரது கடைசி உரையாக இருக்கும். கொந்தளித்த மம்தா பானர்ஜி. நாடு முழுவதும் 75வது சுதந்திர தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று மேற்கு வங்காளத்தின் பெஹாலா பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சுதந்திர தினத்திற்கு முந்தைய நாள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநில முதல்வரும் திரிணாமுல் காங்கிரசின் தலைவருமான மம்தா பானர்ஜி, மோடியின் நாளைய சுதந்திர தின உரை செங்கோட்டையில் இருந்து பிரதமராக அவர் ஆற்றும் கடைசி உரையாகும். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று தான் நம்புவதாக உறுதிபட கூறினார். இந்தியா கூட்டணி நாடு முழுவதும் பாஜகவை அழிக்கும். வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் காவி கட்சியை உறுதியாக தோற்கடிக்கும். தான் பிரதமராக வேண்டும் என்று விரும்பவில்லை. வங்காளத்தில் பாஜக ஆட்சியை அகற்றவே விரும்புகிறேன் என்றார். வங்காளத்தில் சில ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நாங்கள் உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஃபேல் விமான கொள்முதல் மற்றும் பண மதிப்பிழப்பு போன்றவற்றை மேற்கோள் காட்டிய மம்தா, மத்திய பாஜக அரசுக்கு எதிராக பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக குற்றம் சாட்டினார்.